ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெட்வொர்க்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில, இந்த ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு ஐகானாவும் மிகப்பெரிய ஒரு பிராண்டாவும் இருப்பீங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர நிறைய பேரு என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பரா பண்ண தெரியல. நான் போய் பிரசன்டேஷன் கொடுக்குறேன், சோ எனக்கு மணி இல்ல, நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க. சோ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். சோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே ஜாயின் பண்ண அந்த வீக்கோ இல்ல அந்த மந்தோ பெரிய லெவல்ல எல்லாம் இன்கம் எடுக்க முடியாது. பிகாஸ் நீங்க தயாராகிற வரைக்கும் இது நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேருக்கு பிரசன்டேஷன் கொடுத்திருப்பீங்க. அவங்க கொடுக்கிற நிறைய விஷயங்கள் என்ன, எதுக்காகன்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஜனவரி மந்த் வந்து ஒரு 30 பிரசன்டேஷன் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. ஈவன் தோ ஒன் டேக்கு ஒரு பிரசன்டேஷன் கணக்குல நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப கொடுக்கும்போது அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? மேபி நீங்க கொடுக்கும் போது நல்லா பாசிட்டிவா இருந்திருப்பாங்க. கொடுத்து முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க நீங்க போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. சோ இல்ல மணி இல்லன்னு சொல்லுவாங்க. நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. நீங்க பிரசன்டேஷன் கொடுத்த நபர் அவரு சுயமா முடிவெடுக்க மாட்டாரு. தன்னை சார்ந்த தன்னோட கொலீக்ஸ், ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி நபர்கிட்ட போயிட்டு இந்த பிசினஸ் பத்தி அவங்க சஜஷன் கேட்பாங்க. அப்படி ஒரு நபர்கிட்ட இவங்க சஜஷன் கேட்கும் போது அவங்களோட பாஸ்ட் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க சஜஷனை கொடுப்பாங்க. நீ இத பண்ணாத, இது வேணாம், இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்துக்காக நேரா உங்ககிட்ட வேணான்னு சொல்ல முடியாம அவங்க சொல்ற ரீசன்ஸ் இதெல்லாம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சோ ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் நீங்க எப்படி 30 பிரசன்டேஷன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிப்ரவரி மாசமும் கொடுக்கணும், அதே மாதிரி மார்ச் மாசமும் கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா ரிசல்ட் எப்ப வரும்னா, நீங்க ஜனவரி மாசம் கொடுத்தீங்கல்ல, அந்த நபர் அவரோட ரிலேஷன் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சஜஷன் கேட்டிருப்பார்ல, அவருக்கு பினான்சியலா ஒரு பிரச்சனை வரும்போது உங்களையும் அவர் பாப்பாரு, அந்த நபர் சஜஷன் கொடுத்த நபரையும் பாப்பாரு. அப்ப ரெண்டு பேர்ல யார் growth ஆகியிருக்கீங்களோ அப்ப அது ரியாலிட்டி, உண்மை. அப்படி அவர் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் தயவு செய்து ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் கொடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண ஏப்ரல் மாசம் நீங்க ஜனவரி மாசத்துக்கு கொடுத்த ரிசல்ட் வரும். ஏன்னா அவர் ரெண்டு பேரையும் பாக்குறாரு, அவர் அதே இடத்துல இருப்பாரு, நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அவர் என்னென்ன சொல்லி இருக்காரோ அதெல்லாம் இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க, நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க, இல்ல நீங்க அந்த கம்பெனில ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களோட ரிசல்ட் என்ன நடக்கும்னா, ஜனவரி மாசம் கொடுத்தது ஏப்ரல் மாசம் தான் வரும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்காது. சோ ரெகுலரா ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏப்ரல் மாசம் உங்களுக்கு வர்றது ஜனவரி மாசம் ரிசல்ட்டா வரும், மே மாசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ரிசல்ட் வரும், ஜூன் மாசம் மார்ச் மாசம் ரிசல்ட்டா வரும். இப்படி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். எதுக்காக இந்த நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இமிடியேட்டா கொடுக்கும்போது நிறைய லீடர்ஸ் வருவாங்க, இல்லன்னா சொல்லல. சோ அவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு வேகமா வந்தாங்களோ அந்த அளவுக்கு நிக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பத்தி நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு சஜஷன் கேட்டுக்கிட்டு நிறைய அறிவார்ந்து யோசிச்சு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய டீம் பில்ட் ஆகும். பட் ஆனா நீங்க வெயிட் பண்ணணும். சோ எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு நல்ல நெட்வொர்க்கை நீங்க உருவாக்கணும்னா அவருக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கணும். நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். சில பேர் 2 மாசத்துல வருவாங்க, சில பேர் 3 மாசத்துல வருவாங்க, சில பேர் 4 மாசத்துல வருவாங்க, சில பேர் 1 இயர்ல வருவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அவங்க வந்தாதான் நான் வேலை செய்வேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெட்வொர்க்ல பெரிய லெவல்ல ஜெயிக்கவே முடியாது. யார் வந்தாலும் வரலாம், உங்களோட கடமையை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஆளை பார்க்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சாதிக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you so much.